வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள தைவான் நாட்டை சேர்ந்த காலணி உற்பத்தி ஆலைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லை எனவும், மசோதாவை கொண்டு வந்து பிரச்சினைகளை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தன்னைச் சுற்றி ஏராளமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், திமுகவிடம் ஒன்றை பேசிக்கொண்டு மறைமுகமாக பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருப்பதாக ஒரு சந்தேகத்தை தன் மீது எழுப்புவதாக கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவனின் வார்த்தைகளுக்கு தான் எப்போதும் கட்டுப்படுவதாகவும், விமர்சனங்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் பதில் சொல்வதை விட மாற்றத்திற்கான புதிய பயணத்தை உருவாக்கும் போது மக்களின் நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத பிறப்பையொட்டி திவ்ய பாசுரம் இசை மற்றும் பாரத நாட்டிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இளையராஜாவை கருவறைக்கு போகவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7500 கனஅடியாக அதிகரித்து வருவதால் மெயின் அருவி சினிபால்ஸ் ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். டிடிவி தினகரனின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கி பேசிய அவர், வெள்ள நிவாரணப் பணியில் திமுகவின் நடவடிக்கையில் விளம்பரம்தான் இருக்கிறதே தவிர சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவரது செயல்பாடு இல்லை எனவும், திமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக உதவுவதாகவும் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் துணி சுற்றப்பட்டு பிறந்த சில மணி நேரங்களே ஆன 2 ஆண் குழந்தைகள் ஆற்றில் வீசப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தோல்வியை சந்திக்கும் போது குறை கூறும் அணுகுமுறையை காங்கிரஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஏற்காதவர்கள் என்றால் அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்தவருக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து 10 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்த மருத்துவர்கள் கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வந்தனா பரிமளா என்பவர் அமெரிக்காவில் தனது நண்பர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானதில் பரிமளா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் 3500க்கும் மேற்பட்டோர் வலுக்கட்டாயமாக காணாமல் போய் இருக்கிறார்கள் எனவும், இது தொடர்பாக 1676 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும், இதில் 27 விழுக்காடு திரும்பி வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உலக தடகள போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தடகள சம்மேளனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் குகேஷ்க்கு சிங்கப்பூர் சிறுமி ஒருவர் தன் கைகளால் செய்யப்பட்ட தலையணை ஒன்றை காண்பித்து ஆட்டோகிராப் போடும்படி கேட்டுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோ வழிகாட்டுதலில் தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ள PSLV C-60 ராக்கெட் இந்த மாத இறுதியில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விஜய் திவாஸ் தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறையின் சந்தை மதிப்பு 20,000 கோடி ரூபாயை தாண்டும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயோட்டே தீவில் ஏற்பட்ட சிண்டோ புயலால் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். ரஷ்யாவுக்கும் கிரீமியாவுக்கும் இடைப்பட்ட கெர்ச் ஜலசந்தியில் ஏற்பட்ட கடுமையான புயலின் போது 15 ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் ஒன்று 2ஆக பிளந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள்.
AI இன் டாப் 20 செய்திகள்.